சனாதன தர்மம் மகாபாரதம். உண்மையில் தங்கள் வகைக்குரிய கடமைகளை சரியாக செய்து கல்வி கற்று தவத்தகுதியுடன் இருக்கும் வேதமறிந்த அந்தணர்கள் வசித்தால்தான் அது நகரமாகும். கற்ற அந்தணன் வசிக்கும் இடம் காடாகவோ புல்வெளியாகவோ இருந்தால் கூட அது நகரம் என்று அழைக்கப்படும். அவ்விடம் தீர்த்த தலமாகவும் ஆகும். பாதுகாப்பை கொடுக்கும் மன்னனையும் தவத்தகுதி படைத்த அந்தணனையும் அணுகி அந்த இருவருக்கும் வழிபாட்டை செலுத்தும் ஒருவன் தனது பாவங்கள் அனைத்தையும் உடனே அழைக்கிறான். புனித தீர்த்தங்களின் நீர்க்காணிக்கைகளை செலுத்துவதையும் புனிதமானவர்களின் பெயர்களை சொல்வதையும் நல்லவர்கள் மற்றும் அறம் சார்ந்தவர்களுடன் உரையாடுவதையும் பாராட்டுக்குரிய தகுதி வாய்ந்த செயல்கள் என்று கற்றவர்கள் சொல்கிறார்கள். அறம் சார்ந்து நேர்மையாக இருப்பவர்கள் தங்களை போன்றோருடன் இருக்கும் தங்கள் தோழமையை எப்போதும் பரிசுத்தமான நீரால் புண்ணியமாக்கப்பட்ட புனித தொடர்பாக கருதுகிறார்கள். திரிதண்டம் சுமந்து நோன்புகள் பயின்று நீர்க்காணிக்கைகள் கொடுத்து நெருப்பை வணங்கி கானகத்தில் வசித்து உடல் மெலிந்து போவதெல்லாம் ஒருவன் இதய சுத்தம் இல்லாமல் இருந்தால் பயனில்லாமலேயே போகும். சுத்தம் இல்லாமை கடினமானதே. சுத்தமில்லாமல் கிடைக்கும் சுகம் எளிதாக கிடைக்காது. சுத்தமில்லாமல் சுகம் கிடைக்காது. அது மோட்சத்தை கொடுக்காது. 6 புலன்களில் மனது மட்டுமே எளிதாக தூண்டப்படும். அதுவே மிக ஆபத்தானதும் கூட. வார்த்தையாலோ செயலாலோ ஆன்மாவாலோ பாவம் இழைக்காத உயர் ஆன்ம மனிதர்கள் தவங்களில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறதே ஒழிய உடலை அழிக்கும் உபவாசங்களையோ நோன்புகளையோ அவர்கள் செய்வதில்லை. தனது உறவினர்களிடம் அன்பில்லாத ஒருவன் தனது உடலை சுத்தமாக வைத்திருந்தாலும் பாவத்திலிருந்து விடுபட மாட்டான். கடும் இதயமே ஒருவனது தவத்திற்கு எதிரியாகும். தவம் என்பது உலக இன்பங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, எப்போதும் சுத்தமாகவும் அறம் சார்ந்து இருப்பவனும் தனது வாழ்நாள் முழுவதும் அன்பை பயில்பவனும் இல்லற வாழ்வு வாழ்பவனும் முனிவனே ஆவான். அப்படிப்பட்ட மனிதன் தனது பாவங்கள் அனைத்தையும் அழிக்கிறான்.